பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட விசேஷித்த ஜெப நாட்கள் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். எபிரேயர் 2 அதிகாரம் 16 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் மனிதர்களுக்கு உதவும் கரத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் கைவிட தெரியாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பிதாவோடு நம்முடைய கரங்களை இணைக்கும்படியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி புதிய உடன்படிக்கையின் மூலமாக பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய கரங்களை பிதாவுடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கிறார். பிதா நம்மை அவருடைய கரத்தினால நம்மை பிடித்து இருக்கிறார். இந்த அனுபவம் இது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போய் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கடினமான பாதைகளை கடந்து போய் கொண்டிருந்தாங்க. வியாதி ஒரு பக்கம், தரித்திரம் ஒரு பக்கம், சாபங்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து மனிதர்கள் தப்பிக்கொள்ள வழி இல்லாதபடிக்கு தவித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் தேவனோடு இருக்கிற உறவு முற்றிலுமாய் அது இல்லாமல் போயிற்று. ஸோ அதை புதுப்பிக்கும்படியாக, அந்த உறவை மீண்டும் கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்குறோம். சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டு கொள்ளும்போது வந்து சமாதானப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, 2 பேர் கையும் பிடிச்சி ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்க வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சமாதானம் கடந்து வருகிறது. அப்படி தான் மனிதர்கள் தேவனை விட்டு விலகி போயிருந்த பொழுது, பாவம் செய்து தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் தவித்து கொண்டிருந்தபடினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு அவருடைய கரங்களை இணைக்கும்படியாக அவர் தன்னை அர்ப்பணித்து பிதாவுடைய கரத்தில் நம்முடைய கரத்தை கொண்டு போய் வைத்து அந்த இணைப்பை, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதன் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியான காரியமாக இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 11 மற்றும் 12 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பழைய நிலைமை எப்படியாக இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்தோம் என்றால், கிறிஸ்து இல்லாதவர்களாக இருந்தோம். தேவனை விட்டு மிகவும் தூரத்தில் இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உடன்படிக்கை நமக்கு இல்லாமல் இருந்தது. வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்தும் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். தேவனற்றவர்களா, சிம்பிளாக சொல்ல போனோம்னா தேவனே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட நம்மை அவர் ரட்சிப்புக்குள்ள அவர் நடத்தியது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. ஆகையால் எப்பொழுது நம்ம திரும்பி பார்த்து எந்த சூழ்நிலையிலிருந்து கிறிஸ்து என்னை மீட்டு எடுத்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்பிக்கையற்றவர்களாய் இருந்த நம்மை நம்பிக்கையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 13, 14, 15 3 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்கலாம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி
பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தபடி தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் பங்கு இல்லாதபடிக்கு தூரமாய் நாம் இருந்தோம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நம்மை அவர் என்ன செய்தாராம், அவருடைய இரத்தத்தினால் அவர்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தினால் நியாயப்பிரமாணத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அது ஒரு தடையாய் இருந்த அந்த காரியத்திலிருந்து, அந்த ஒரு தடுப்பு சுவர் போல இருந்த அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் தேவனை கிட்டி சேர முடியாதபடிக்கு இருந்த அந்த தடையை தேவன் விலக்கி போட்டார். இருதரத்தருக்கும் இடையே இருந்த அந்த பகையை நீக்கும்படியாக, அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக முற்றிலுமாய் அந்த இடத்துல ஒரு மனதை கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்பட கர்த்தர் கிரியை செய்தார். ஆகையால் இரு தரப்பாரையும் அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் அது ஒன்றாய் இணைக்க உதவியாய் இருந்தது. ஒரு செவுறு போல இருந்த அந்த தடையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால், தன்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டதினால் அந்த செவுரை உடைத்து அங்கே அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பகையை எடுத்து போட்டு அழித்து போட்டு அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணி அவர்களை இணைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாமும் அந்த இஸ்ரவேலுக்கான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக, ஆபிரகாமின் சந்ததியாக மாறும்படியாக கர்த்தர் அந்த இணைப்பின் மூலமாக தூரமாய் இருந்த நம்மை கிட்டி சேர்த்தார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஆகையால் நாம் உடன்படிக்கைக்குள்ள கடந்து வரும்போது இனி நம்ம தூரமாக இல்லை, இனி நாம் புறஜாதியாக அல்ல, அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக, அவருக்கு நெருங்கினவர்களாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாமும் சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாக அந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இங்கே பார்க்கும்போது நாம் அவர்களோடு முதலாவது இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த இணைப்பு உண்டாகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 16-17 நாம் வாசிக்க கேட்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். மனிதர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு இணைப்பை, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது தேவன் மனிதர்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் இதை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு ஒரு பிரிவினை உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்றால் கர்த்தர் ஒரு இணைப்பை நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கடந்து வந்ததுனால இனி பிரிவினை இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள 2 பேரும் இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் பிரிவினைக்கு அங்கே இடம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், அப்போ இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கும் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள வேற்றுமை எண்ணங்கள் மூலமாக அவங்க பிரிந்து இருப்பார்கள் என்றால், இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள், ஒன்றாக அவர்கள் இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இளைய குமாரனுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இளைய குமாரன் அங்கே எல்லா ஆஸ்தியும் தன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து வாங்கி கொண்டு உலக பிரகாரமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான்.
இப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போய்விட்டான். ஆனால் அவன் செய்த காரியம் மீண்டும் தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். திரும்பி வரும்போது எப்படி வரான்? உண்மையான மனம் திரும்புதலோடு அவன் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் அப்படியாக திரும்பி வருகிற ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் வழி தவறி போயிருப்போம் என்றால், நாம் விலகி போயிருப்போம் என்றால், தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு அற்று போயிருக்கும் என்றால், இல்லைனா நம்ம தூரமாய் போயிருப்போம் என்றால், இன்னைக்கு நம்ம திரும்பி வரணும். மெய்யான மனம் திரும்புதலோடு நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் வருவீர்கள் என்றால் அவர் உங்களை சேர்த்து கொள்வார். அவரோடு உங்களுக்கு சமாதானத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிட வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் தேவனோடு இருக்கிற உறவை விட்டு விட்டு விலகி போயிருப்பீர்கள் என்றால் உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் தகப்பனாகவே இருக்கிறார். தகப்பனுடைய அன்பு மாறுவதே இல்லை. ஆகையால் இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேரும்படியாக மெய்யான மனமாற்றத்தோடு அவரை தேடி நீங்கள் வாங்க. ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்வார். அந்த தகப்பன் அந்த மகனை அணைத்து கொண்டு இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் அந்த கிருபையை கொடுப்பார். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சிலுவையினால இருதரப்பாருக்கும் நடுவில் இருக்கிற அந்த பகைமையை ஆண்டவர் அழித்து போட்டு ஒரே ஆவியானவரால் எல்லாரையும் நிரப்பினபடினால் ஒரே சரீரமாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். சபையாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். ஆகையால் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவயவங்களாக சரீரமாக சபையாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இணைக்கப்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அவரோடு சரீரமாகிய நாமும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரே சரீரமாக நாம் காணப்படுகிறோம். அப்போ கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவரோடு இணைக்கப்பட்டு நாமும் அந்த இடத்துல இருக்கிறோம். தலையை மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்றதில்லை இல்லைங்களா? முழு சரீரத்துக்கும் தான் ஒரு பேர் சொந்தமாக இருக்கிறது. அப்போ உங்கள் பேரை சொல்லி கூப்பிடும்போது நீங்கள் முழுமையாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. தலை மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்லை, உங்கள் சரீரமும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன்னா அந்த நாமம் அந்த முழு சரீரத்துக்கும் சொந்தமாக இருக்கிறது. தலைக்கும் சொந்தம், மற்ற அவயவங்களுக்கும் சொந்தம். அப்போ கிறிஸ்து என்கின்ற நாமத்தை அழைக்கும் பொழுது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாமும் அதில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படியாக பிதாவோடு நாம் சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல மனிதர்களுக்கிடையே சமாதானத்தையும் தேவன் நமக்கு உண்டு பண்ணினார். பிதாவோடு சமாதானத்தையும் உண்டு பண்ணி ஒரே மாம்சமாக ஒரே சரீரமாக ஒரே சபையாக கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவர்களாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறபடியினால் அந்த ஆவியானவர் நம்மை ஒன்றாக இணைக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவரோடு சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம், ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், அவரோட நாம் ஒப்புரவாக்கப்பட்டபடியினால் நாம் மற்ற மனிதர்கள், இன்னும் தேவனோடு ஒப்புரவாக்கப்படாத மனிதர்களை ஒப்புரவாக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார்.
ஆகையால் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் எப்படி கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நம்மை அவர் ஒன்றாக இணைத்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகையால் இப்பொழுது நம்ம பார்க்கிற காரியம், நாம் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு அந்த நன்மையை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய அந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஊழியத்தை செய்ய தேவன் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரையும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இங்க நம்ம பார்க்கிற காரியம், நாம் சமாதானம் செய்து வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு சண்டைக்கு காரணமாக இருக்கக்கூடாது, ஒரு பிரிவினைக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் மற்றவர்களுக்குள்ள அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம். பிதாவோடு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஊழியத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுது மனிதர்களுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான பொறுப்பையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி சமாதானம் பண்ணி வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் எப்படி அழைக்கிறார் என்றால் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கிறார். அப்போ நாம் எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இடையே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், நம்ம கண்ணு முன்னாடி சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, பிரிவினையினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தேவன் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானம் அவங்களுக்கு இல்லை. ஆகையால் அந்த சமாதானத்தை நாம் அவருடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. புத்திரர், பிள்ளை என்கிற ஸ்தானம் நமக்கு இருக்கும் என்றால் அதற்கேற்றபடி நாம் செயல்படுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். மூன்றாவதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், கூடுமான மட்டும் எல்லா மனிதர்களோடும் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பலவிதமாக அவங்க ரியாக்ட் பண்ணலாம். ஆனாலும் நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பதனால நாம் அவர்களோடு சமாதானமாக இருக்க, இல்லை அவங்க கோபத்தில் பேசும்போது நாம் நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள, அவர்களோடு ஈக்குவலாக நம்ம வார்த்தைகளை கொட்டாதபடிக்கு, அவர்களோடு அவர்களைப் போலவே நாம் காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களோடு சமாதானமாக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நம்ம சமாதானமாக இருக்கும்போது தான் கிறிஸ்துவினுடைய அன்பு அவர்களை தொட முடியும். அவங்க வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்துவை நாம் அறிமுகப்படுத்த முடியும். நான்காவதாக மார்க் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்பு எதை குறிக்கிறது? நம்ம சாட்சியாக இருக்கிறத குறிக்கிறது. அப்போ மற்றவங்க உலகத்தாருக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள் சமாதானம் காணப்பட வேண்டும். அங்கே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, அவங்க பிரிவினைகள் இருக்கக்கூடாது, வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. மற்ற உலகத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்க்கும்போது ஒருவர் எப்படி நேசிக்கிறாங்க, ஒருவருக்காய் ஒருவர் எப்படி பாரப்பட்டு உதவி செய்கிறாங்க, ஒருவருக்குள்ள ஒருவர் எப்படி அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது தான் நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போ உப்பு சாரமற்று போனால் பிரயோஜனம் அல்ல. நாம் நம்முடைய சாட்சி கெட்டு போகாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு நம்ம இருக்கும்போது, ஒருவரை ஒருவர் நேசித்து மன்னித்து கசப்புகளை விட்டு நாம் சமாதானமாய் இருப்பதை பார்க்கும் பொழுது நாம் சாட்சிகளாய் மாறுகிறோம், நாம் உப்பாக மாறுகிறோம். உலகத்துக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது.
நம்மை பார்க்கிற ஜனங்கள், ஓ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை வாஞ்சிக்க அது ஏதுவாய் இருக்கிறது. கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிற காரியம், உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில புத்திமதி சொல்லி ஆலோசனை கொடுத்து நீங்க நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு நீங்க மதிப்பை கொடுக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு உங்களை தாழ்த்தி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து உங்களுடைய நன்மைக்காக தான் அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இது ஆவிக்குரிய ஆலோசனை, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் அவர்களை எங்களை வழிநடத்தும்படியாக வைத்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உடையவர்களாய் நம்ம இருக்கணும். இப்போ இங்கே பார்க்குறோம், உங்களுக்குள் நீங்கள் சமாதானமாக இருங்கள் அப்படின்னா, ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஆவிக்குரிய தகப்பனின் ஸ்தானத்திலிருந்து, ஒரு தாயின் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படும் பொழுது, அந்த ஆலோசனையை உங்களுக்கு விரோதமாக சொல்கிறாங்க, உங்களை குற்றப்படுத்தும்படியாக சொல்கிறாங்க, உங்களை தாழ்வுபடுத்தபடியாக அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள் என்னை உருவாக்குவதற்காக, என்னை கீழ்ப்படுத்துவதற்காக அல்ல, நான் இந்த காரியத்தை சீர்படுத்தி கொள்ளும்போது இன்னும் சிறப்பாக என்னால் இருக்க முடியும், தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்க முடியும். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அப்போ கீழ்ப்படிதல் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக, அந்த அன்பு நமக்கு அவசியம். அவர்கள் என்னுடைய நன்மைக்காக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை நேசிக்கிற இருதயம் இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு காயப்பட்ட இருதயம் இல்லை, அவங்கள பகைக்கிற ஒரு இருதயம் அல்ல. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லாதபடிக்கு, அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்குள்ள சமாதானம் இருக்கிறது இல்லை. என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு எண்ணாதபடிக்கு, என்னுடைய நன்மைக்காக இந்த காரியம் என்பதை ஒரு மனிதன் சிந்திக்கும் போது அவனுக்குள்ள சமாதானம் வருகிறது. இல்லைன்னா அந்த சமாதானம் கெட்டு போகுது இல்லைங்களா? ஆகிய இந்த வசனம் சொல்லுவது, உங்களுக்குள் சமாதானமாயிருங்க, உங்களுக்குள் சமாதானமாயிருங்க. அப்போ ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு, அதை சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்குள் சமாதானம் இருக்கும். உங்களுக்குள் சமாதானம் இருந்து நீங்கள் காரியங்களை செய்யும்போது அது உங்களுக்கு நன்மையாக மாறும். அது மட்டுமல்ல, சில நேரத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள், ஆலோசனைகள் வரும்பொழுது பிசாசு என்ன பண்ணுறான், உன்னால் செய்ய முடியாது, நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி குறைகளை சிந்திக்க வைக்கிறான். குறைகள் சுட்டி காமிக்கப்படுவது நீங்கள் குறைகளை விட்டு நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அந்த நல் எண்ணத்தில் தான் ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பிசாசு சில நேரத்தில் அந்த வார்த்தைகளை அவன் எப்படி காயமாக மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு இப்படி செயல்படுகிறவனா இருக்கிறான். அந்த வார்த்தைகள் உங்களையே அது மட்டம் தட்டி கொள்ளும்படியாக, என்னால் முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வெறுக்கிற காரியம். எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் என்னால் செய்ய முடியல, என்னால் அதை மேற்கொள்ள முடியல, இந்த சோதனையினால் கடந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வெறுத்து கொள்ளுகிற ஒரு மனநிலையை சத்ருவானவன் கொடுக்கிறவனா இருக்கிறான். தன்னை குறித்து தாழ்வாய் சிந்திக்க சத்ரு போடுகிற அந்த விதையை நீங்கள் எடுத்து போடுவீர்களாக, உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதை அகற்றி போடுவீர்களாக. உங்களையே நீங்கள் நேசிங்க, உங்களால் முடியும், ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை மன்னிச்சிட்டார் அப்படின்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து
அவர் என்னை நேசிக்கிறார், என் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் தப்பு பண்ணாலும் என்னை கண்டித்து திருத்தி அவர் என்னை செம்மையான பாதையில் நடக்க வைப்பார். அவர் கண்டிப்பதுனால நான் அவர் பிள்ளையாக இல்லாமல் மாறிப்போவது கிடையாது. பிள்ளையாய் இருப்பதனால தான் அவர் என்னை கண்டிக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் கண்டிக்க தேவன் பயன்படுத்துகிற நபர்களையும் நம்ம நேசிக்கணும், அவர்களோடு சமாதானமாக இருக்கணும். நம்மையும் நாம் நேசிக்க வேண்டும், நம்மை குறித்து நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். அப்பொழுது சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும், நாம் சாதனையாளர்களாக மாற முடியும், சோதனையை ஜெயித்து கர்த்தருக்கு சாட்சியாக நம்ம வாழ முடியும். ஆகையால் நாம் பார்த்தோம், நாம் தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் 2வது பார்த்தோம், மற்ற உலகத்தாரோடும் நாம் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ள சமாதானமாக இருக்கும்போது நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். கடைசியாக பார்த்தோம், நம்மையே நாம் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மூலமாக சமாதானத்தை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்யும்படியாக ஆலோசனை கொடுக்கும்போது அது சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் இந்த சமாதானங்களை காத்து கொள்ளும்போது நாம் சாட்சிகளாக இருப்போம். கர்த்தருக்காக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்து அப்பா பிதாவோடு சமாதானத்தை உண்டு பண்ணின தேவன், இப்பொழுதும் கர்த்தாவே நாங்களும் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்கிற கிருபை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. அப்பா எல்லா மனிதர்களையும் அப்பா கர்த்தாவே நேசித்து அவர்களோடு சமாதானமாக இருக்க முடிய அன்பை பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிக்குள்ள சமாதானம் காணப்படுவதாக, அவர்களை சாட்சிகளாய் நிற்க வைப்பீராக. தங்களை நேசித்து தங்களுக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொண்டு அப்பா சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக செய்த அப்பா நன்மைக்காக அப்பா உண்மையே நீர் தந்தரின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில சமாதானம் நிலைத்திருப்பதாக நீர் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி. உமக்கே துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.